ஹாய் வணக்கம்மா. ஒரு 4-5 நாளாக வீடியோ போடல, சாரி. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக ஒரு முட்டை ஆம்லெட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. எண்ணெய், ஒரு 5 முட்டை, 2 தக்காளி, சால்ட்டு, சிக்கன் மசாலா, பெப்பர் மசாலா, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், 1/2 பீஸ் கேரட்டு. இதை துருவி வச்சுக்கிறோம். இதை எல்லாத்தையும் இப்போ ஒரே பாத்திரத்தில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இந்த தக்காளியை இந்த மாதிரி கரைச்சி தக்காளி போட்டு ஆம்லேட் பண்ணால் அது ஒரு தனி டேஸ்ட்டு. அந்த ஜூஸ் மட்டும் கூட விட்டுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்குலாம் போகிறதுனால கொஞ்சோண்டு இது அந்த சக்கையோடு போட்டாக்கா நல்லா வெந்துடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். திரும்ப கூட எல்லா மசாலாவும் போட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி சுட்டு எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்படி கை வச்சு பார்த்தா அனல் அடிக்கும், அப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆம்லேட் போட்டுக்கலாம். இந்த ஆம்லேட்டு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து வெஜிடபிள்லாம் கலந்துருக்குது. உருளைக்கிழங்கு, கேரட்லாம் போட்டிருக்குது, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்குது, தக்காளி போட்டிருக்குது. அதனால் வந்து முட்டை ஸ்மெல்லே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஆம்லேட் எப்படி வெந்துன்னு இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இது. பாருங்க, இங்கே பாருங்க ஆம்லெட் போட்டு எடுத்தாச்சு. இதை இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. எங்கள் அத்தை செய்தாங்க இந்த ஆம்லேட்டு, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதழ்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் வணக்கம்மா. ஒரு 4-5 நாளாக வீடியோ போடல, சாரி. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக ஒரு முட்டை ஆம்லெட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. எண்ணெய், ஒரு 5 முட்டை, 2 தக்காளி, சால்ட்டு, சிக்கன் மசாலா, பெப்பர் மசாலா, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், 1/2 பீஸ் கேரட்டு. இதை துருவி வச்சுக்கிறோம். இதை எல்லாத்தையும் இப்போ ஒரே பாத்திரத்தில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இந்த தக்காளியை இந்த மாதிரி கரைச்சி தக்காளி போட்டு ஆம்லேட் பண்ணால் அது ஒரு தனி டேஸ்ட்டு. அந்த ஜூஸ் மட்டும் கூட விட்டுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்குலாம் போகிறதுனால கொஞ்சோண்டு இது அந்த சக்கையோடு போட்டாக்கா நல்லா வெந்துடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். திரும்ப கூட